الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. பெரியதற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சந்தையான அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்ம எல்லாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக இறை இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய அருள்கள் அருள் மலை நிறைவாக பொழிகிற இந்த நல்ல வேளையில் பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தகுந்த சூழல்களுக்குரிய நேரமாக இருக்கிற இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது மனதில் தேங்கி கிடக்கும் வேண்டல்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ஜமாத்துல் அவ்வல் மாதம் பல்வேறு பாக்கியமான நிகழ்வுகளை உள்ளே பொதிந்து வைத்திருக்கிற அந்த வரிசையில் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்களின் அடையாளத்தை முன்னிறுத்துகிற அம்சமாக எம்பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆழ் மனதில் நீங்காது இடம் பிடித்து தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திலிருந்து நிறைவுபடுத்தியதின் பின்னால் கூட அவர்களினுடைய நினைவுகளை பசுமையாக விட்டு சென்ற மகா பெரிய பெருமக்களில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முதல் மனைவி, நமது முதல் தாய் உம்முல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பிறப்பையும் வருகையையும் இந்த மாதம் பொதிந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக நமது தாய்மார்களுக்கு தகுந்த பாடத்தை தந்திருக்கிறான். அந்த தகுதிமிக்க பெருமக்கள் அல்லாஹ் நமது இல்லத்தின் வங்கியர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை குறித்து இறைமறை சொல்லுகிற சான்று என்பது வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் மோமீன்களினுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமீன்களுக்கு தன்னுடைய ஆன்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்கிறான்,
வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். பெருமானாரினுடைய மனைவிமார்கள் என்பவர்கள் மோமின்களினுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்வார். அந்த தாய்மார்கள் இருக்க என்ற காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைவுக்கு பின்னால் ஏனைய ஒரு கணவர்களை இழந்த கைம்பெண்கள் இன்னொரு மனத்தை எடுத்துக்கொள்ள முடியும். பெருமானாரினுடைய மனைவிமார்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க நமக்கெல்லாம் தாய்மார்கள். இரண்டாவது, அவர்களை விட சிறந்த ஒருவர் கிடைத்தால் அல்லவா தேர்ந்தெடுக்க முடியும். இந்த உலகத்தில் யாரின் மனைவியாக யார் இருப்பார்களோ அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவர்களின் மனைவியாகவே அங்கே தொடர வைப்பார். அதில் சிலர்களுக்கு சந்தோஷமும் இருக்கலாம், சங்கடங்களும் இருக்கலாம். இந்த உலகத்தின் அடிப்படையிலேயே தவிர மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் நமக்கு பாரமாக, கஷ்டங்களாக, துன்பங்களாக, சிரமங்களாக அமைந்ததோ அவைகளை அல்லாஹ் நீக்கி விடுவார். அதெல்லாம் நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவளே தான் அங்க வருவாவான்னு யோசிக்க தேவையில்ல. இவள் அங்க வர வேண்டுமே என்கின்ற விதத்தில் அல்லாஹ் நமக்கெல்லாம் நமது மனைவிகளை அமைத்து தருவானாக. அவங்களும் வரணும். அதை தாண்டி ஊருநீன்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். அது யார் யாருக்கெல்லாம் நசீபாக்குறான்னு அவங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் இங்கே வாழுகிற இந்த உன்னதத்திற்குரிய இந்த மனைவிமார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள்ளால் வருகிற பொழுது இங்கே பார்க்கிற அழகுகள் அல்ல, இங்கே பார்க்கிற குணங்கள் அல்ல, இங்கே நாம் பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் மாறுபட்டு எல்லா பெண்களையும் விட மிகச்சிறந்த கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் பெண்ணாக நமது மனைவிமார்கள் தான் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி அமைச்சிருவான். அது அவனுக்கு ஏழும். ஏன்னா இந்த உலகத்திலேயே பார்க்கிறோமே, அற்பமான இந்த உலகத்துல சொற்பமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சும் கூட இந்த உலகத்துல சிலர்கள் காதல் என்கின்ற வலைகள் விழுகிறார்கள். அந்த ஜோடிகளை பார்த்தா வெளியில இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு எந்த வகையிலும் பொருத்தம் இல்லைங்கிற மாதிரி தெரியும். என்னடா இது மூஞ்சி, இந்த மூஞ்ச போயா காதலிச்சான், இவளுக்கு இவனா என்றும், சில கட்டங்களில் இவனுக்கு இவளா என்றும் கூட நினைக்க தோன்றும். ஆனா அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு கேட்டா தான் தெரியும், நாங்க ஈருடல்கள் அல்ல, ஓர் உயிர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அவ்வளவு தூரம் அந்யோன்யம் உள்ளத்திற்குள்ளால் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. அவ்வளவு அந்யோன்யம் வந்துவிடும். இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு எண்ணத்தை அல்லாஹுவினால் உருவாக்க முடியும் என்றால் நாளைக்கு மறுமையில நம்ம மனைவி தான் மிகச் சிறந்த காட்சியாக தருவாங்க. அல்லாஹு தஆலா நமது மனைவிகளோடு சொர்க்கத்தில் இருக்கும் நன்னசீபை தந்தருள்வானாக. ஏன்னா உலகத்தில் நமக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்கிறாங்கல்ல, நமக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, நமது குழந்தைகளை ஈன்றெடுத்து தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பாக்கியங்கள் அவைகள். நமது வாழ்வில் இல்லத்திற்குள்ளால் செல்கிற போது பல்வேறு வகையில் உபகாரங்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க உங்கள் மனைவிகளை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. உங்க மனைவிகளை கொண்டு திருப்தி அடைஞ்சிக்கங்க. அதை நீங்க ஒரு பாரமாக கருதி விடாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது அவர்களிடத்தில் குறைகள் தென்படுமேயானால் நீங்கள் எவ்வளவோ நிறைவுகள் இருக்கிறது தானே, அதை வைத்து இதையும் பொருந்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சிலவைகளை நீங்கள் வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு ஹைர் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வான். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ ஹைருன் லக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த வகையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இங்கே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹைரு நிசாஇல் ஆலமீன், இந்த பூமியில் இருந்த பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்மணிகள் 4 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவார்கள். ஒன்றாவது இம்ரான் அவர்களுடைய மகளார் மரியம் அம்மையார் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இரண்டாவது மஸாஹிம் அவர்களுடைய அருமை மகளார் ஆசியா அம்மையார், ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்தாங்க இல்லையா, இவங்க மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள், அப்பொழுக்கற்ற தன்னொழுக்கவாதியாக இருந்தார்கள். அதே மாதிரி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஸ்ரீதேவி அவர்கள், ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மனைவி, குவைலித் என்கின்ற ஒரு அரச பரம்பரையில் வந்த அந்த மன்னர் பரம்பரையின் மகளாக பரிணமிக்கக்கூடிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண்களாக பெருமானார் அடையாளப்படுத்தினார்கள். ஒட்டுமொத்த பெண்களிலேயும். ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்ந்த காலத்துல உள்ள பெண்ணை வச்சு சொல்லல ரசூலுல்லாஹ். ஏன்னா மரியம் அம்மையார் எப்பவுமே வாழ்ந்தவங்க, ஆசியா அம்மையார் எப்பவுமே வாழ்ந்தவங்க, கதீஜா நாயகியும் பாத்திமா நாயகியும் இப்ப வாழ்ந்தவங்க. அப்ப அதை குறித்து தகவல் தருகிற பொழுது ஒட்டுமொத்த பெண்களிலேயுமே சிறந்தவர்களாக இந்த நால்வர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹிஜ்ரத்துக்கு கிட்டத்தட்ட 68 வருஷத்துக்கு முன்னால அந்த உலகத்துல பிறந்த பெண்மணியார் அவர்கள். ஜாஹிலியா காலத்திலேயே, மடமை கோலோச்சிய காலத்திலேயே, பெண்கள் எல்லாம் போகனுக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட காலத்திலேயே இவங்களுக்கு பேரு தாஹிரா அப்படிங்கிற பேரு அந்த சமூகத்தின் மத்தியில் இருக்கும். பரிசுத்தமான பெண்மணி அப்படிங்கிற ஒரு நற்பெயரை எடுத்திருந்தார்கள். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்வினுடைய அந்த அடித்தளம் என்பது ஒரு மார்க்கப்பட்டுள்ளதாகவே அப்பொழுதே அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் தானுங்க குர்ஆனை சொன்னாங்க, நபியா அனுப்பப்பட்டாங்க, அதுக்கப்புறம் தான் குர்ஆனை சொன்னாங்க, இதுக்கப்புறம் தானுங்கன்னு சொல்லி தெரியாதவர்கள் வேண்டுமானால் அதற்கு பின்னால் தான் மார்க்கம் என்பார்கள். அப்படி கிடையாது. முன்னுண்டான மார்க்கம் இருக்கத்தான் செய்வது, அது முற்றிலுமாக அழிந்து போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி எவ்வளவு காலம் ஆச்சு, அழிஞ்சு போயிச்சா மார்க்கம்? இதான் கியாமத்து வரைக்கும் இருக்குது இல்ல? அந்த மாதிரி முன்னுண்டான வார்த்தை நபிமார்களுடைய அந்த மார்க்கங்கள் என்பது அடுத்த நபி வரும் வரைக்குமானதாக இருக்கும். எப்பொழுது முற்றிலுமாக அழிவை காண நெருங்குமோ அப்பொழுது அல்லாஹு தஆலா இன்னொரு நபியை அனுப்புவான். இந்த மார்க்கம் பெருமானார் நமக்கு கொடுத்தது அழிவே ஏற்படாது, கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். அதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க, உலகமே இருக்காது, உலகம் அழிந்து போய்விடும். இப்ப இதுல இருந்து நமக்கு ஒண்ணு விளங்குது. அறிஞர்கள் சொல்லுவாங்க என்ன, இந்த உலகம் நிலைத்திருப்பது என்பது ஏகத்துவ கலிமாவினுடைய தாரக மந்திர அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி தான், அதுதான் இயக்கிட்டு இருக்கு. அந்த கலிமா முற்றிலுமாக அழிந்து விடுமேயானால் இந்த உலகம் அழிந்து போய்விடும். அந்த நபிமார்களை கொண்டு ரீசார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் எந்த நபியும் கிடையாது, அதனால இதுக்கப்புறம் ரீசார்ஜ் எல்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிடும். அப்ப அந்த முன்னுண்டான நபிமார்களினுடைய அந்த மார்க்கம் பேணப்பட்டு வந்து கொண்டே தான் இருந்தது. அந்த வழிகளை தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சாட்சா வரக்கத்து பின் நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு ஏன்னு சொன்னா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்கீகரித்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் வரை இருந்தவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நபித்துவத்தை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னால் வரக்கத்து பின் நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். அப்ப அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து மிக துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்கின்ற ஒரு பெருமகனார் தோன்றுவார் என்ற முன்னுண்டான வேத வரிசைகளில் உள்ள செய்திகளை எல்லாம் உள்வாங்கி அது அவர்கள்தான் என்பதை அடையாளப்படுத்துகிற அளவிற்கு அவர்களிடத்தில் ஆளுமை மிக்க ஞானம் இருந்தது. ஏன்னா வரக்கத்து பின் நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனான்களை எல்லாம் காணுகிற பொழுது அந்த சீதேவியைத்தான் விளக்கம் பெறுவதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நேரம் அவங்ககிட்ட போயிடுவாங்க, நேரம் அவர்கிட்ட போய் தான் செய்தியை கேட்பாங்க, விளக்கத்தை கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்றுக்கொள்வார்கள். மார்க்க ஞானத்தோடு அவர்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க கிட்டதான் போய் ஒரு தடவை இந்த செய்தியை சொல்றாங்க. அழகான ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். சாச்சா என்ன கனவுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அப்படியே ஒரு வானில் இருந்து பரிபூர்ண சந்திரன் ஒன்று அப்படியே வந்து என் மடியில் விழுந்தது, அது விழுந்ததோடு என் இல்லமெல்லாம் பிரகாசித்தது அப்படின்னு உடனே அவங்க வரக்கத்துக்கு நோக்கம் எல்லாம் சொன்னாங்க, அம்மா நீ கனவு கண்டது மாத்திரம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, நீ சொன்ன வார்த்தையை வச்சு நான் சொல்றேன், நீ கண்ட கனவு நீ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, சத்தியமா இருந்துச்சுன்னு சொன்னா உன் வீட்டுக்குள்ள நுபுவத்து நுழையும்னு சொன்னாங்க. உங்க வீட்டுக்குள்ள நுபுவத்து நுழையும், அந்த மாதிரி ஒரு பாக்கியமான கனவு கண்டிருக்கிறாமான்னாங்க. அதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்து நுழைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த முன் வடிவங்களை எல்லாம் உள்வாங்கி வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த தகவல்கள் உள்ளே வருகிற பொழுது
பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் முன்னுண்டான வேதங்கள் பதித்து வைத்திருக்கிறது. அப்ப நேரா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த தகவல்களை எல்லாம் அவங்கதான் நபியாக இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த மக்கள் அவங்களையெல்லாம் விரட்டுவாங்கல, அந்த ஊரை விட்டே அடிச்சு விரட்டுவாங்கல அப்படின்னாங்க. அந்த நேரத்துல லவ்குன்து ஹையா, நான் ஹயாத்தாக இருக்கணுமே, இருந்தா நிச்சயமாக நான் உதவி புரிவேன், அவங்களுக்கு என் உயிரை கொடுப்பேன், தோள் கொடுத்து நிற்பேன், அப்படியெல்லாம் இருப்பேன். இதை சொல்லும் போதே அவங்களுக்கு வயது கடந்து விட்டது. அப்ப அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிகிறது. சொல்லுவாங்களா இல்லையா? யாராவது நம்ம பேர பிள்ளைகிட்ட ஒரு தாத்தா சொல்றாரு, அவருக்கு வயசு ஒரு 80 வயசு, இந்த பிள்ளை இன்ஷா அல்லாஹ் உன் கல்யாணத்துக்கு நான் இருந்தேன்னா ஜாம் ஜாம்னு பண்ணிடுவாருன்னா தெரியும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா அவனுக்கே இப்பதான் வயசு 10, அவன் கல்யாணம் நடக்கணும்னா இன்னொரு தாண்டி போகணும். இருக்கிற மாதிரி இருந்தா சொல்லு. இப்பவே 90 இருக்குன்னா அதுக்கப்புறம் எப்படி ஓரளவு கணிக்க முடியும் இல்லையா? வரக்கத்துக்கு நம்ம சொல்றது எல்லாரும் சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் இருந்தேன்னா நிச்சயமாக தோள் கொடுப்பேன், உயிர் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களை கபூல் செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அத்தகைய ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெருமகனாரோடுதான் கதீஜா நாயகி தொடர்பாக இருந்தார்கள். அப்ப பெண்மணிகள் மிகுந்த கவனத்தோடு இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு தெளிந்த ஒரு தகவல்களை பெற்றுக் கொள்கிற விதத்தில் நமது மார்க்கப்பட்டுள்ளவர்களோடு நமது தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் பிள்ளைகளை மிகச் சிறப்பாக வளர்க்கலாம். கதீஜா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால கதீஜா நாயகி ஏற்கனவே 2 கணவன்மார திருமணம் செஞ்சிருந்தாங்க. அவங்க மூலமாகவும் சில பிள்ளைகள் இருந்தது. வியாபாரத்திற்காக இவர்களை யார் பொறுப்பேற்று இருந்தார்களோ கதீஜா நாயகி அந்த தகப்பனார் விடைபெற்றதின் பின்னால் இந்த முழு பொறுப்பும் அவர்கள் சுமக்க வேண்டிய சூழலுக்கு வந்தது. ஒரு பெண்மணி வியாபாரியாக பரிணமிக்க முடியுமா என்பதற்கான முன்னுதாரண புருஷியாக கதீஜா நாயகி இருந்தான். அவ்வளவு வியாபாரம். எந்த அளவுக்குன்னு சொன்னா கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபாரத்தை குறித்து அறிஞர்கள் பதிவு செய்வார்கள். ஒரு வியாபாரம் அப்பதான் நிற்கும். அது மதீனா வரைக்குமான மிகப்பெரிய நீண்ட வரிசையில் ஒட்டகங்களால் குதிரைகளால் சுமக்கப்பட்ட வியாபார சரக்குகள் நிற்கும். இது ஒரு பக்கம். இன்னும் ஒன்று ஷாமை நோக்கி வியாபாரத்திற்காக தயாராக நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வியாபாரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தான் வியாபாரத்துக்கு செல்ல முடியாத சூழல். ஒரு பெண்மணி என்பதால் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிக்க முடியாது. அதனால இவங்க முதாரபா முறைகள்ல வியாபாரங்களை அமைத்துக் கொண்டார்கள். ஆளை நியமிப்பாங்க. ஆளை நியமிச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை சரக்குகளை கொடுத்து வியாபாரம் அவர்களை செய்ய சொல்வார்கள். அவங்க செஞ்சுட்டு வரும்பொழுது லாபத்தில் என்ன செய்வாங்க, சதவிகிதங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி நடந்து கொள்ள முடியும். அப்படி வியாபாரங்களை செய்து வந்தார்கள். அப்படி மைசராங்கிற ஆளை வியாபாரத்தில் நியமிச்சிருந்தாங்க. ஷாமுக்கு வியாபாரத்திற்காக அடுத்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை தேட செல்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அறிமுகம் கிடைக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு நேர்மையான ஆளு, அல்லாமீன் அப்பவுமே வாங்கியிருந்தாங்கல்ல நல்ல பேர் ரசூலுல்லாஹ். அதனால இது எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லி இவங்களை அனுப்பலாங்கன்னு சொல்லி முடிவெடுத்து அனுப்பி மைசராவிடம் சொல்கிறார்கள், இவங்களை குறித்து நான் ஏற்கனவே அறிஞ்சு வைத்திருக்கிற, நீ அவங்களுக்கும் உறுதுணையாக தான் இருக்கணும், நீ விடியாளாயிடக்கூடாது. அவங்கதான் ஏன்னா இவங்க முதலாக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே மைசரா பல தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஆளு. அதனால சொல்றாங்க, நாங்க பல தடவை போயிட்டு வர்ற ஆளுன்னு சொல்லி சாதாரணமா இவங்களை இடம் ஓட்டக்கூடாது, இவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும், இவர்களை குறித்த அத்தனை தகவல்களும் எனக்கு சேர வேண்டும் அனுப்பி வைக்கிறாங்க. வியாபாரம் கொஞ்சம் லாபம் அடைகிறது. முன்னால் சென்றவர்கள் எல்லாம் செய்து வந்த வியாபாரத்தை விட மிக விரைவாகவும் திரும்பி விட்டார்கள். வியாபார குழு லாபத்திலும் அதிகரித்திருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போனார்கள். மைசரா நடந்தவைகளை எல்லாம் சொல்கிறார். ஆச்சரியத்தக்க நிகழ்வுகள்னு வைங்க. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வை அடுத்து திருமணம் செய்யலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேர்ந்தெடுக்கிற விதத்தை பாருங்கள். இன்றைய பெண்மணிகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கான ஒரு கணவன் யாராக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்ங்கிற அந்த தெளிவு அவர்களிடத்தில் இருந்தது. சும்மா ஏற்கனவே அழகை கண்டு ரசிக்க கூடாது. மேலோட்டமான அழகை பார்த்து நல்ல அழகா இருக்கிறாரு, நல்ல சிவப்பா இருக்கிறாரு, இதை வச்சு என்ன பண்ண, இந்த அழகை கண்டு மயங்க கூடாது.
பொருளாதாரத்தில் மிக வலிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் நினைக்க கூடாது. இன்றைய திருமணங்கள் எல்லாம் அழகுக்கும் அழகுக்கும், காசுக்கும் காசுக்கும், வியாபாரத்துக்கும் வியாபாரத்துக்கும், படிப்புக்கும் படிப்புக்கும் தான் நடக்குதே தவிர ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குங்கிற திருமணம்ங்கிறது இன்றைய காலத்துல ரொம்ப ரேரா போச்சு. யாரா? அவர் ஒரே காலேஜ்ல படிச்சாங்க, அவர் டாக்டர், அதனால டாக்டர் பொண்ணையே இது பண்ணிக்கிட்டாரு. இவர் யாரா? இவர் அவரையே கட்டிக்கிட்டாரு. படிப்புக்கும் படிப்புக்கும். இவர் யாரா? பெருங்கொண்ட கோடீஸ்வரர், இவரும் கோடீஸ்வரர். 2 பேரோட சொத்து வெளியில போயிடக்கூடாது இல்லையா? 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கோடிக்கும் கோடிக்கும் திருமணம் நடிக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமணம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது அவர்களுடைய குணத்தை பார்த்து. எவ்வளவு அழகான குணம்! என் பெருமானாரின் வாழ்வுதான் எப்படி அப்படின்னு அந்த குணத்தை எல்லாம் பார்த்து தன்னை மெய் மறந்து அந்த கணவரை இதுக்கப்புறம் நான் திருமணம் செய்யணும்னு முடிவுல இல்ல. எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, ஆனா முடிவுல இல்ல. இருந்தாலும் நான் திருமணம் செய்ய நான் சம்மதிக்கிறேன் இத்தகைய நபரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது? அப்ப கூட அவங்க அழகான முறையில் தன்னுடைய அந்த தோழியை அனுப்பி பேச்சுவார்த்தை அவர்களுடைய குடும்பத்தாரின் பெரியவர்களிடம் நடத்த சொல்லி எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறாங்க. நேரம் அபூ தாலிப் நாங்க போய் அபூ தாலிப் போய் அவங்க கிட்ட போய் பேசுறோம், பேசிட்டு அவங்க மூலமாக இந்த திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எங்க செய்தி அனுப்பணுமோ அங்க அனுப்பி நேரா மெசேஜ் இங்க கொடுக்குற மாதிரி, இப்ப ஐ லவ் யூ நேரம் கொடுக்குற மாதிரி, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை நான் ஆசிக்கிறேன்னு சொல்லல. அவங்களால் நினைத்தால் சொல்ல முடியும். அவ்வளவு வலிமை அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவங்க என்ன முறையை இந்த இஸ்லாம் கையாள சொல்கிறதோ அந்த முறையோடு செய்திகளை அனுப்பி சம்மதத்தோடு, இரு குடும்பங்களின் அழகான சம்மதத்தோடு, அரேஞ்ச் மேரேஜ் அந்த அடிப்படையில தான் நடக்குது. இதை நமது பெண்கள் மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்னுதாரணங்களாக நாம் இருக்க வேண்டும். நமது முன்மாதிரி வடிவங்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கிறாங்க. அழகான முறையில் அந்த திருமணம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு, அந்த சீதேவிக்கு 40 வயசு. எவ்வளவு தூரம்! அந்த வயசுலதான் திருமணமே அவர்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் முதல் மனைவியாக கதீஜா நாயகியை கைப்பற்றுகிறார்கள். அவர்களோடு அழகான வாழ்வு வாழுகிறார்கள், அற்புதமான வாழ்வு வாழுகிறார்கள். 15 ஆண்டு கால வாழ்வுகள். எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் திருமணம் செய்யல. அவர்களிடத்தில் அவ்வளவு பெரிய பணிச்சுமைகளும் இருந்தது. இஸ்லாம் ஆரம்ப கட்டம் அது இல்லையா? அவங்களை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் பெருமானாருக்கு வஹி என்ற வேத வசனம் பெறுகிறது. 40வது வயதில், கிட்டத்தட்ட 15 வயதுகள் அவங்க கூட. அப்ப 55 வயசுங்கிறது கதீஜா நாயகியோட வயசு. அந்த சீதேவி அந்த வயசுலையும் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிகுந்த துணை நின்றவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாமெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட இப்ப இது போட்டுட்டு இருக்கிறாங்க. நேற்று நியூஸ்ல பார்த்தேன். எல்லாமே அங்க போயிருக்கும் போதும் பார்த்தோம், மக்காவுக்கு போயிருக்கும் போதும் பார்த்தோம். இப்ப இந்த ஹிராவுடைய மலை குகைக்கெல்லாம் கேபிள் கார் விடுறதுக்கான வழிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி பல்வேறு வகையான கசப்பான செய்திகளும் கூட நமது மனங்களை மிகுந்த வாட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. புனிதமான அந்த ஹரத்தினுடைய பகுதிகள் எல்லாம் ஒரு தகாத நபர்களின் கைகளில் மாட்டிக்கொண்டு அந்த இஸ்லாமிய நெறிமுறைகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இன்று காலையில் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த மன்னரினுடைய மனைவி அவங்க விவாகரத்து செய்வதாக அறிவிப்பு செய்கிறார்கள். இஸ்லாமிய மரபை மீறுகிற சூழலால் என்ற தகவல்களை எல்லாம் பார்க்க முடிந்தது. அல்லாஹ் எதை எதன் மூலமாக எப்படி நடத்துவானோ அது அவனுக்கு பொருத்தமானது. அல்லாஹு தஆலா அந்த மண்ணை தூய்மை மிகுந்த இஸ்லாமிய மண்ணாகவே கடைசி வரைக்கும் நிலைக்க செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஆடுகிற அந்த வர்க்கத்தினர்களுக்கு நேரிய இஸ்லாத்தின் சிந்தனைகளை நிரப்பமான முறையில் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஏன்னா நம்ம கண்கள் எல்லாம் அங்கே பார்க்கிறது. சரி, இங்க அந்த கிட்டத்தட்ட 405 கிலோமீட்டர் தூரம், 866 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மலையை 55 வயசுல அந்த சீதேவி 3 நாளைக்கு ஒருக்க உணவு எடுத்துட்டு நடப்பாங்க. யாருக்கு? தன் கணவனுக்கு. அதற்கு முன்னால் கூட கதீஜா நாயகியுடைய வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. இவர்கள் வீட்டில் பல்வேறு படிகளை பலர்கள் செய்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமணம் செய்ததின் பின்பு கதீஜா நாயகி தன் கணவனுக்கு தான் மாத்திரமே சமைப்பார்கள், தான் மாத்திரமே உணவை எடுத்து செல்வார்கள், தான் மாத்திரமே அவர்களின் ஆடைகளை சரி செய்து கொடுக்க முனைவார்கள். பெருமானம் கொடுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி அவுத்து கழட்டி போட்டுட்டு துவைச்சு வை, அயன் பண்ணி வை, இப்படிதான் போக மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க,
வீட்டுல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்குவாங்கன்னு, எங்களோட சேர்ந்து ஒத்தாசையா இருந்துக்குவாங்கன்னாங்க. அவங்க வேலை எங்களோட தரமாட்டாங்கன்னாங்க. செருப்பு அறந்தா கூட அவங்களா தச்சுக்குவாங்கன்னாங்க. ஆடையில ஓட்ட விழுந்து அவங்களா எடுத்து தச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கூட எங்களோட துணை நிற்பார்களே தவிர அவங்களோட பணியை கொண்டு எங்க மேல சுமத்த மாட்டாங்க. கூட்டிகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்க வாங்கி கூட்டி விட்டுருவாங்க. நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன், வளர்ந்த கழுவுறதுக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து வளர்ந்த கழுவிட்டு இருப்பாங்க. அப்படின்னு இந்த அளவுக்கு பெருமானாரை குறித்து அந்த மனைவிமார்கள் தகவல் தந்தார்கள். நாமளும் கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு வீட்டுல ஒரு பாக்ஸ் வைக்கணும். எங்களை பத்தி ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்து அதுல போடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் வண்டவாளம் தான் தெரியும், நம்மளை திருத்திக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ்வை குறித்து அவர்கள் மனைவியிடத்தில் கேட்ட பொழுதெல்லாம் இந்த வாசகங்கள் தான் வெளிவந்தது. அவ்வளவு மிக நேர்த்தியாக நடந்து கொண்டார்கள். அதனால் அந்த இல்லறத்தில் ஏதாவது கசப்பு வருமா, சண்டைகள் வருமா, சச்சரவுகள் இருக்குமா? என் ஹதீஜாவை போன்று யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆழ்மனதில் இடம் பிடித்திருந்தார்கள். அந்த செய்தியுடைய அந்த பிறப்பை தாங்கி நிற்கிற இந்த உன்னதத்திற்குரிய ஜமாத்துல் அவ்வலில் நமது பெண்மணிகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த சீதையை உத்தர சீமாட்டி அத்தனையும் கொண்டு குவித்தார்கள் பெருமானார் இடத்தில். எனக்கு அவங்க மூலமா தானே ஆயிஷா நாயகி ஒரு கட்டத்துல எப்ப பார்த்தாலும் ஹதீஜா புகழையே பாடுறீங்களே, ஹதீஜா நாயகி புகழையே பாடுறீங்களேன்னாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு அவங்க மறைந்து விட்டார்கள். மறைந்து காலம் நாட்கள் வருடங்கள் கடந்து விட்டது. வீட்டை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆசுவாசமாக அமர்ந்து இருக்கிறார்கள். திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. யார் என்று கேட்கிறார்கள். ஒரு குரல் அங்கிருந்து வருகிறது. அந்த குரல் ஹதீஜா நாயகியின் குரலாகவே தென்படுகிறது. உடனே வேஷ்டியை பிடித்துக் கொண்டு ஓடி கதவை திறக்க சொல்கிறார்கள். ஹதீஜாவா அப்படின்னு சொல்லி சுதாகரித்துக் கொண்ட ரசூலுல்லாஹ் அங்கே அவர்களுடைய சகோதரி ஹாலா வந்திருந்தார்கள். உடனே அவங்கள எந்த கௌரவத்தை ஹதீஜா நாயகிக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தார்களோ அந்த இல்லத்தில் அவர்களுக்கான அந்த கண்ணியத்தோடு அவர்களின் செய்திகளை உள்வாங்கி அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புவார்கள். இதெல்லாம் ஹதீஜா நாயகி நடந்து கொண்ட விதங்கள் எப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாயார் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா தெரியும். பாலூட்டிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அதுல ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தனித்துவமான அடையாளம் உள்ளவர்கள். வயது முதிர்ந்த வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள். பெருமானாரை சந்திக்க வருகிற பொழுதெல்லாம் அவங்க அங்கிருந்து வருவாங்க, தாயில இருந்து வருவாங்க, அண்ணன் சந்திக்க வருவாங்க. அவங்களை சந்திக்க வருகிற பொழுதெல்லாம் ஹதீஜா நாயகி தாங்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கான பங்காக சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார்களாம். தன் பிள்ளைய பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு அந்த ஹலீமா அம்மா வரும் பொழுது இந்த மருமகளார் அவர்கள் ஒரு மாமி மருமகளின் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஜா நாயகி மிக முக்கியமான பங்கு. வந்த உடனே மாமி கிட்ட இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு பை நிறைய சாமான அள்ளி கொடுத்து ஆளை வச்சு அனுப்பி விடுவாங்களாம். இது உங்களுக்கு தான் கொண்டு போங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த சீதேவி அம்மா அதை வாங்கிட்டு போவாங்களாம். ஒரு மாமி மருமகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாய் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் பிள்ளைகள் குறித்து பெருமானார் கவலை கொண்டதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்போடு பார்த்துக் கொண்டார்கள். கோடிகளை கொட்டி குவித்தார்கள். ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த உலகத்தில் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் ஏராளம். பெருமானாரை திருமணம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இல்லத்தரசராக பெற்றுக் கொண்டதின் பின்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தன் காலடியில் சமர்ப்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்பு இது என் பொருள் அல்ல, நானும் என் பொருள்களும் உங்களுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த உத்தரவை கொடுத்து விட்டு பெருமானாருக்கு பின்னால் நின்று கொண்டார்கள். அதைத்தான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எப்ப தெரியுமா? அந்த ஹதீஜா அம்மையார் கடைசி மரண படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த இருக்கிற அந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் அமர்கிறார்கள். அமர்ந்த பெருமானாரிடத்தில் ஹதீஜா நாயகி கைபிடித்துக் கொண்டு கேட்கிறார்கள், அருமையான கணவரே, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் எதுவும் நான் கேட்கவில்லை, உங்களிடத்தில் நான் எதுவும் கேட்கவில்லை, ஆனால் நான் ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் கேட்பேன், தருவீர்களா அப்படின்னு ஹதீஜா நாயகி கேட்கிறான். ஒன்றே ஒன்று கேட்பேன், தருவீர்களா அப்படின்னாங்க. ஹதீஜா வாழ்ந்த காலங்கள் ஏராளம். இதுவரைக்கும் ஒரு கணவனிடத்தில் தன் ஆசைகளை கூட வெளிப்படுத்தி எனக்கு இதை தாருங்கள் என்று நீங்கள் கேட்டது கிடையாது. இப்பொழுது நீங்கள் கேட்கிறேன் என்று சொல்கிறீர்கள், என் மனமெல்லாம் சந்தோஷிக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் கேட்கிறேன் என்கிறீர்களே, எதை வேண்டும் சொல்லுங்கள் ஹதீஜான்னாங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் மேனியை அலங்கரிக்கும் ஒரு ஆடை எனக்கு கஃனாக கிடைக்குமான்னு கேட்டாங்க. உங்க மேனியில
அலங்கரிக்கிற ஆடை எனக்கு கஃனா கிடைக்குமான்னாங்க. கதீஜா, உன் காலில் என் தோள்களை செருப்பாக வேண்டுமானாலும் தருவேன். அந்த அளவுக்கு நீ தியாகம் செஞ்சிருக்கிற. கொஞ்சம் நெஞ்ச தியாகம் கிடையாது. மக்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கிய நேரத்தில் அரவணைத்துக் கொண்ட தாயாக நீ இருந்தாய். பயந்து வந்த சூழல்களில் என்னை பரிபக்குவத்தோடு உன் மடிகளில் அமர்த்தி அல்லவா நீ எனக்கு அழகான பானங்களை போதித்தாய். என் பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து எனக்கு துணையாக இருந்து இவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறாய். கொஞ்சமா நெஞ்சமா? ஆனால் எப்பொழுது உன் கஃனுக்கு கூட என்னிடத்தில் முழுமையான துணி இல்லாமல் இருக்கிறதே, நான் உன்னை முழுமையாக பொருத்துவதற்கு கூட என்னிடத்தில் துணி இல்லாமல் இருக்கிறதே, என் ஆடையை தருகிறேன், என் ஆடையை தருகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதீஜா நாயகிக்கு கொடுத்தார். அவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பை செய்தார்கள். மறக்க முடியாதுன்னாங்க. காலம் கடக்கிறது, செல்கிறது, காலங்கள் செல்கிறது. திடீரென்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ஆடை குர்பானி கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கப்படும். அதனுடைய அந்த 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 உச்சியிலிருந்து தலையிலிருந்து கால் பாகம் வரைக்குமான எல்லா பகுதிகளையும் தனித்தனியாக பிரித்து வைத்து சமைக்க கொடுக்க வேண்டும். இன்னொருவர்களுக்கு தான் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உடனே இந்த பகுதி என் ஹதீஜாவுடைய அந்த தோழிக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹதீஜா கொடுத்து விடுவாங்க, அவளுக்கு கொடுத்துருங்கம்மா. இந்த பகுதி இவங்களுக்கு பிடிக்கும், கொடுத்துடுங்கம்மான்னு சொல்லி இடையிடையே ஹதீஜா நாயகியின் தோழிகளாக இருந்தார்களே அவர்களுக்கும் அவர்களின் மனங்களிலும் கூட ஹதீஜா நாயகியின் பசுமை மாறாமல் பார்த்து கொண்டார்கள். அவ்வளவு தூரம். என்ன அழகான வாழ்வு. இந்த சமீபத்துல ஒரு சின்ன டிவி நிகழ்வுகள் செல்லது வருமா, இல்ல பிட்டா வரும் இல்லையா, அதுல ஒரு இது பார்த்தேன். அது ஒரு இது வந்தது. அதுல பாக்குற இந்த மனைவிமார்கள் எல்லாம் ஒரு பக்கம், கணவன்மார் எல்லாம் ஒரு பக்கம். சுருக்கத்துக்கு சொல்லுகிறேன், இந்த மனைவிமார்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய கணவனை குறித்து இன்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. எல்லாம் மிக துல்லியமா சொல்றாங்க. இந்த கணவன்மார்ட்ட மனைவியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னா கூட ஒவ்வொருத்தரும் தடுமாறுறோம். நம்மள அது மாதிரி தடுமாறதான் செய்வோம் இல்லையா? கல்யாண நாளை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே தப்பு தப்பா சொல்றாங்க ஆண்கள். பெண்கள் கேட்டால் மிக துல்லியமாக அவர்கள் தகவலை தருகிறார்கள். அவ்வளவு தூரம் அந்த பெண்கள் மிகுந்த மரியாதையோடு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் கணவன்மார்கள் தன் கணவன் என்கின்ற அந்த தகுதியை அவர்களிடத்தில் சரியான நேரங்களில் நிரூபிப்பதை தவிர்த்து விடுகிறார்கள் அல்லது தளர்ந்து விடுகிறார்கள். நாம் சரியான கணவனாக இருந்தால் மனைவிகள் நம்மை மிகுந்த உச்சத்தில் வைத்து மதிப்பார்கள். கதீஜா நாயகியிடத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டார்கள். கதீஜா நாயகியும் கொஞ்சம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய மனம் கோணும்படியாக நடந்ததே கிடையாது. ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் கூட கதீஜா எனக்கு கோபத்தையே தரவில்லைன்னாங்க. எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் சங்கடத்தையும் தரலன்னாங்க. காலமெல்லாம் என்னை கண்ணியத்தோடு பார்த்து கொண்டார்கள். அவ்வளவு தூரம் அழகான வாழ்வை சொர்க்கத்தின் மிகுந்த தலைவியான பாத்திமா அம்மையாரை ஈண்டெடுத்து கொடுத்த மகராசி மாத்திரம் அல்ல, அவர்களை சீராக உருவாக்கிவிட்ட ஒரு சிறந்த தாயாகவும் அவர்கள் பரிணமித்திருக்கிறார்கள். அந்த உணர்வதற்குரிய தாயினுடைய நினைவை பொதிந்திருக்கிற இந்த ஜமாத்துல் அவ்வலினுடைய மாதத்தில் நமது வீட்டிலேயும் அல்லாஹ் நமது மங்கையர்களை, நமது பெண்களை அந்த கதீஜா நாயகியின் வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. அவர்களின் முன்மாதிரிகளை கொண்ட நண்பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. நமது பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த கதீஜா நாயகியின் குணம் கொண்ட பிள்ளைகளை அல்லாஹ் நமது பெண் பிள்ளைகளை ஆக்கி அருள்வதோடு நமது ஆண் பிள்ளைகளுக்கும் அத்தகைய ஒரு தகுதிமிக்க மனைவி தரம் படைத்த நல்லூர்களை அமைத்தருள்வானாக. நமது இல்லங்கள் கதீஜாவால் நிரம்பட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறை இல்லத்தினுடைய பணிகள் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதை விரைவாக நம்ம அந்த கீழே கார்பெட் போடணுங்கிற ஒரு நபரினுடைய இது, அவங்க அந்த கார்பெட்டை நாங்க மாத்தி தரோம்னு சொல்றாங்க. அந்த கார்பெட்டை தொடுகிற பொழுதுதான் மேல ஏதாவது குறைகள் இருந்தாலும் சீர்படுத்த வேண்டும் என்று ஒரு பகுதியை எடுக்கிற பொழுதுதான் தெரிந்தது. காங்கிரீட்டினுடைய சில பகுதிகள் தென்படுகிற அளவுக்கு சில அந்த கற்கள் கீழே விழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதையும் நாம் சீர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல். ஏற்கனவே நம்ம இந்த பணியை முடிக்கணும்னு இருந்தோம். இப்ப இது வருது, இதை முடிச்சிருவோம், சரி இருந்தாலும் லேசாக திறந்து பார்த்து கொள்வோம் வேலை எல்லாம் சீரா இருக்குதா, இப்பெல்லாம் இந்த டஸ்டுகள் கீழே பட்டாலும் பரவா இல்ல, நம்ம வேற கார்பெட் மாத்த போகிறோம்னு சொல்லி திறக்கிற பொழுதுதான் தெரிகிறது அங்கே சில ஓரங்களில் அப்படியே உதிர்ந்து விழுந்திருக்கிறது.
இதை மாதிரி வேற எங்கேயாச்சும் அதே மாதிரி முன்பகுதியில் தண்ணீரின் கசிவுகள் கீழே தென்பட்டு இருந்திருக்கிறது. இவைகளை எல்லாம் சரிபடுத்த வேண்டுமே என்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சிலர்கள் மனமுவந்து நாங்க அதற்கான ஃபேன் அன்பளிப்பு செய்யறோம் தாரோன்னு சொன்னாங்க. ஒரு ஃபேனை அவங்க முழுமையாக அன்பளிப்பு செய்யணும் ஆலோசனை பண்ணோம். ஆலோசனை பண்ணி அதை முழுமையாக அன்பளிப்பு செய்யட்டும். முழுமையாக என்றால் ஒரு ஃபேன் மாத்திரம் வாங்கி கொடுப்பதல்ல, அந்த ஃபேனுக்கு தேவையான அந்த வயர், அதே மாதிரி அந்த ஃபிட்டிங் சார்ஜ், இது எல்லாத்தையும் ஒருவர் ஒரு ஃபேனை கொடுத்தாருன்னா அது சுழண்டு ஓடி காத்து தருகிற அந்த அத்தனை அம்சங்களுக்குமான சவாபு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சென்று சேரட்டும் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல ஃபேனாக போட்டுங்கோ, இதுக்கப்புறம் அதுல கை வச்சுட்டு இருக்காத அளவுக்கு சொல்லி எல்லா வேலைகளையும் அப்படி செய்ய முனைந்திருக்கிறார்கள். ஒரு 5000 ஒரு ஃபேனுக்கு பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏற்கானம் அந்த மாதிரி இருக்குது, அதை சீர் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பல இதுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த சீலிங் மற்றவைகள் எல்லாம் இருப்பவர்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைய காலத்தினுடைய விலைவாசிகள் என்னன்னு சொல்லி. எனவே அதான் அவங்க செய்யலாம இவங்க செய்யலாம அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு சைத்தான் போடுவான். சைத்தான் அப்படித்தான் போடுவான். ஏன்னா நம்ம கையில எது போகாத அளவுக்கு அவன் தெளிவா பார்த்து நம்மளை கபர்ல தனியா தள்ளுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் பண்ணுவான். அவங்க செய்யலாம இவங்க செய்யலாம இல்ல, இதில் நானும் எடுக்க வேண்டுமே, என் பங்கும் இருக்க வேண்டுமே. என் தாயார் கபர்ல இருக்கிறாங்க, நான் ஒரு ஃபேனை வாங்கி போடுறேன், யாரெல்லாம் என் தாயோட கபர்ல அந்த காற்றை சுவாசிக்க செய்துவிடு. நான் ஒரு லைட்டு கொடுக்குறேன், யாரெல்லாம் என் தந்தையுடைய கபருள் அந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் இந்த நசீபாக்கி கொடு யாரெல்லாம் என்று நமது முன்னோர்களுக்காக நாம் நியத்து வைத்து கூட இந்த தர்மங்களை நாம் செய்ய முடியும். இந்த பணிகளுக்கு நாம் துணை நிற்க முடியும். இறை இல்லத்தினுடைய உயர்வுக்கு நம்மால் பங்களிப்பு செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் நமது பொருளாதாரங்கள் வாழுகிற காலத்திலேயே நமது கபருக்கு தகுதியானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.